அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆனி உத்திரம் அதனுடைய சிறப்புகளையும் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் 6 அபிஷேகங்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நடராஜருக்கு நடத்தப்படும் 6 அபிஷேகங்களில் ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நடராஜ பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய முக்கியமான நாட்களில் ஒன்றுதான் ஆணி திருமஞ்சனம், அதாவது ஆணி உத்திரம். இந்த ஆணி உத்திரம் இந்த வருடம் 22/6/2026 திங்கட்கிழமை ஆணி மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. சிவபெருமான் அப்படின்னாலே அபிஷேக பிரியர். அக்னி சொரூபமாக விளங்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டால் அவர் மனம் மகிழ்ந்து அருளை தருவார், அருளை வாரி வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. சிவாலயங்களில் நாள்தோறும் சிவபெருமானுக்கு அவருடைய திருமேனிக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். ஆனால் சிவபெருமானின் வடிவங்களில் ஒருவரான நடராஜருக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறும். அதாவது ஆணி உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், அது மட்டும் இல்லாமல் ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்த்தி, மாசி சதுர்த்தி, இந்த 6 நாட்களில் அவருக்கு அபிஷேகங்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். சிவபெருமானுக்கு வருடத்தில் 6 முறை நடைபெறும் இந்த அபிஷேகத்தை மகா அபிஷேகம் என்று சொல்லப்படுது. இந்த 6 அபிஷேகங்களில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரையில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும், ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆணி உத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த 2 நாட்களில் நடைபெறும் அபிஷேகம் மட்டும்தான் நடராஜ பெருமானுக்கு அதிகாலையில் நடைபெறும். ஆணி மாத வளர்பிறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு ஆணி உத்திர திருமஞ்சனம் என்று சொல்லப்படுது. அனைத்து சிவன் கோயில்களிலுமே இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறும். சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுக்கு இந்த ஆணி உத்திர திருவிழா 10 நாட்கள் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும். நடராஜருக்கு நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சனத்தை காண 30 முக்கோடி தேவர்களும் சிவன் கோவிலுக்கு வருவதாக ஐதீகம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கும்போது மாணிக்க வாசகருக்கு குருந்தை மரத்தடியில் காட்சியளித்த நாள்தான் இந்த ஆணி உத்திர நட்சத்திர நாள். திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரும் சிதம்பரத்தில் ஜோதியாக ஐக்கியமானதாக கூறப்படுது. இதனை சிறப்பிக்கும் விதமாகவே ஆணி உத்திர நட்சத்திர நாளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவதாக சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர வெப்பத்தில் அவரின் திருமேனிக்கு ஆணி மாதத்தில் தான் திருமஞ்சனம் செய்யப்படும். இந்த ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை பார்க்க பக்தர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் வருவார்கள். இந்த ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை பார்க்க பக்தர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் வருவார்கள். இந்த அபிஷேகத்தை பார்த்தாலே கர்ம வினைகள் பாவங்கள் தீரும் என்று சொல்லப்படுது. இந்த வருடம் ஆணி திருமஞ்சனம் ஆணி மாதம் 8ஆம் தேதி வருகின்ற 22/6/2026 திங்கட்கிழமை வருது. இந்த ஆணி உத்திர திருமஞ்சனம் நடைபெறும் நேரம் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடராஜருக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில், அதாவது ராஜசபையில் திருநீர், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் இவற்றையெல்லாம் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரமும் ரகசிய பூஜையும் நடைபெறும். நடராஜ பெருமானும் சிவகாமி சுந்தரியும் இணைந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி புரிவார்கள். நடராஜ பெருமான் முயலகனை வதம் செய்த கோலத்துல சிவகாமி அம்மையாரோடு கால் தூக்கி நடனமாடும் கோலத்துல தான் காட்சியளிப்பார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி உத்திர நட்சத்திர நாளில் நம்ம நடராஜரை வழிபாடு செய்தால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த ஆணி உத்திர நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்து வரலாம். அன்று திருவாசகம், சிவபுராணம் போன்ற பாடல்களை படிக்கலாம். நடராஜ பெருமானுக்கு ஆடலரசன், தில்லை கூத்தன், கூத்தபிரான், பொன்னம்பலன் என்று பல பெயர்கள் இருக்கு. எல்லாராலையுமே சிதம்பரம் சென்று நடராஜருக்கு நடைபெறும் மகா அபிஷேகத்தை தரிசிக்க முடியாது. ஆனால் வீட்டில் இருந்தே தரிசிக்க முடியும். இந்த திருமஞ்சன நாளன்று நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை நேரடியாக சில டிவிகளில் ஒளிபரப்புவாங்க. அந்த நேரத்தில் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை நம்ம கண்டு கழிக்கலாம். அன்றைய தினத்தில் அனைத்து சிவாலயங்களிலுமே
சிவனுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். அதை பார்த்தாலே சிவபெருமானின் திருநடனத்தை தரிசிப்பதற்கு இணையான இந்த அபிஷேகத்தை காண்பதே பெரும் புண்ணியம் என்று சொல்லப்படுது. இந்த அபிஷேகத்தை தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், கர்ம வினை அகலும். இந்த ஆனி உத்திர திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு தரிசனம் செய்தாலே செல்வ வளம் பெருகும், மகிழ்ச்சி உண்டாகும், தீராத நோய்கள் மற்றும் துன்பங்கள்ல இருந்து நாம் வெளியில வர முடியும். சிவன் கோயிலுக்கு போக முடியலனாலும் அன்றைய தினத்துல வீட்டில் சிவபெருமானை நினைத்து ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் மகா அபிஷேகத்தை கண்டு களித்து அவரின் ஆசியை பெறலாம். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபாடு செய்தாலே போதும். அனைவருமே அன்றைய தினத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்தாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும், கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த பதிவு அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.